உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூருடைய கிருஷ்ணராஜேந்திர மார்க்கெட்ல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பெங்களூரை வந்து ஒரு கூல் சிட்டின்னு சொல்லுவாங்க, கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. கார்டன் சிட்டின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் முழுவதுமே வந்து மரங்களால் நிறைந்த ஒரு மாநகரம் இந்த நகரம். இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா இதுவரையிலும் வரலாற்றுல எப்பவுமே ஏற்படாத ஒரு பெரிய வந்து ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்குது. ஒரு பெரிய அளவில் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 99.45% தான் இது வரலுமே ஹையஸ்டா வந்து இங்க வந்து வெயில் பதிவாயிருக்குது. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 102 to 103 டிகிரி வரலுமே ஃபாரன்ஹீட் வரலுமே வந்து பதிவாயிருக்குது. அதனால கிட்டத்தட்ட வந்து இந்த ஊர்ல வந்து ஏற்கனவே வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது. அதில் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வெயில் வேற அதிகமானதுனால இந்த ஊர் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அதை குறித்து தான் மக்கள்கிட்டே கருத்து கேட்க நம்ம வந்திருக்கோம். வாங்க போவோம். இந்த அருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர் மழை அப்படி பெய்யுது. இந்த ஊரை தான் அப்படி அடியாய வெயில். வணக்கம்மா. பெங்களூர்ல வெயில் அதிகமா இருக்கு. வெயில்லாம் பட்டை கலக்குதுப்பா, பயங்கரமா இருக்குது. உட்கார முடியல, பாரு தார்பாலம் நாங்களே கட்டிக்கிறோம். பயங்கரமா இருக்குது. தண்ணி பிரச்சனை இருக்கு. தண்ணி எல்லாம் பயங்கர பிரச்சனை. தண்ணி இல்லப்பா, பாத்ரூம் ஒரு தான் திறக்கிறோம், 2 hour மூடி வச்சிடலாம். தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, குடி தண்ணி இல்லைங்க. நீங்க வியாபாரம் வியாபாரம் எங்க ஜனமேல பப்ளிக்ல வெயில் யாரும் வெளியே வர மாட்டாங்களா? பயங்கர ஆச்சு தள்ளுது சாமி வெயில். பப்ளிக்கே இல்ல, வியாபாரம் சும்மா நாங்க வந்து உட்காந்து நடந்தான். எப்போ இல்லாம இந்த வருஷம் அதிகமா இருக்கு. அப்போ வெயில் எல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 102 103 தாமே பட்டே கலக்குது. தண்ணிக்கெல்லாம் பயங்கர பஞ்சம். ஜூஸு, தண்ணி, மோர், இதே தான் கஞ்சி, கூழ், இந்த மாதிரி ஐட்டம் தான். சோறு தண்ணி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடியாது, தண்ணி இல்லையே. தண்ணி இல்ல, அதனால வேற தண்ணி, ஜூஸ், கூழ், மோர், அதான் சரி, அதுதான் கரெக்டா இருக்குது. பட்டே கலக்குதானா. இந்த வெயில் வந்து இப்ப வந்து எப்பவும் இல்லாம பெங்களூர்ல வந்து 101 டிகிரி மேல தாண்டி போயிருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இங்க வந்து 15 வருஷமா இருக்கிறேன். 15 வருஷம் முடித்து இங்க வந்து பெங்களூர் கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கார்டன் சிட்டியா இல்ல, இந்த விநாயகர் கார்டன், அந்த கார்டன் சொல்லுவாங்க. மரமே இல்லாம இருக்கு. மரம் ஃபர்ஸ்ட் நல்லா அதிகமா மரம் இருந்துச்சு. இப்போ வந்து 101 டிகிரி பெங்களூர்ல மழை வெயில் அடிக்கிறதால இது வந்து இப்போ ரொம்ப மக்களுக்கு அதிகமா வெப்பம் தான் அவஸ்தையா இருக்கு. ஆமா சார். மரங்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்கிரமிப்பு கம்மியா இருந்துச்சு, இப்போ ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறதால மரத்தை வெட்டுறாங்க. பொதுமக்கள் அதிகமா பெங்களூர்ல வந்து தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ வந்து மரத்தை அதிகமா வெட்டுறாங்க. மேலும் மரம் அதிகமா நடணும் பெங்களூர்ல நட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் பெங்களூர் சிட்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்டன் சிட்டின்ற பேரே வந்து இப்ப மாறி போயிருக்கு, மறைஞ்சு போச்சு. சரிங்க, நன்றி. இங்க வந்து வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க தாக்கம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அதை பத்தி என்ன சொல்றது, அந்த வெயில் வந்து கிராமத்தை விட இன்னும் பெங்களூர்ல வந்து எப்பவுமே ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலைமை ஏற்படும். ஆனா மழை இல்லாம ரொம்ப வந்து மக்கள் ரொம்ப அவதிக்கப்படுறாங்க. நம்ம வந்து கடவுள இருக்கவங்க நம்மளுக்கு அவ்வளோ தெரிஞ்சுக்காத. இன்னும் இந்த கூலி வேலை செய்யறவங்க, இந்த கூட தவறுங்க, இந்த பண்டல் எடுக்கிறவங்க, டப்பா வண்டி, இன்னும் டிரைவருங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருவேன். மழை வந்திருக்கணும், ஆக்சுவலி வந்து மழை வந்திருக்கணும். மழை இல்லாம வந்து தண்ணிக்கே கூட பஞ்சம் ஏற்பட்டு நீங்க பாத்துருக்கலாம். அங்க வந்து ட்ரம்மு தண்ணி, கண்டெய்னர் லாரி, அது மாதிரி ட்ரம்முங்க மூலம் அது மாதிரி பல சிக்கல் வந்து ஈடுபடுறது. ரொம்ப ஒரு அவதி கொண்டாங்க மக்கள் வெளியே வரத்தே வந்து பார்த்தோம்னா சாயங்காலம் ஒரு 4 மணி 3:30 மணி பப்ளிக்கே எல்லாம் ரோட்ல. எப்படியாப்பட்ட ஒரு மெயின் சிட்டி இது பெங்களூர் வந்து. சிட்டி மார்க்கெட்டு, அவனி ரோடு, பட் சிட்டி இது. பப்ளிக் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ற வரத்துக்கே வெளியே வர மாட்டாங்க, பயப்படுறாங்க இந்த வெயில். பெங்களூர் வந்து எப்பவுமே ஒரு குளிர்ச்சியான பகுதி அது. இந்த பகுதிக்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து மழை வந்து பெரும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு பெங்களூருக்கு. பல வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வியாபாரமே இல்லாம போனேன் தொழிலாளிகள், சிறு தொழிலாளிகள், பெருந்தொழிலாளிகள், அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் வந்து பெரும் நஷ்டத்தை வந்து சந்திச்சிருக்காங்க. தண்ணி மெயின் பிரச்சனை. இந்த வண்டி கழுவுறதோ, வாகனங்கள் கழுவுறதோ, அதெல்லாம் இப்போ போலீஸ் சொல்லி பயன் செய்யப்பட்டு இருக்காங்க. தண்ணிக்கு கஷ்டப்பட்டு பாருங்க, கூலி நீங்க பார்க்கலாம். டப்பா வண்டி கூலி தொழிலாளர்கள் எந்நேரமும் அவங்களாம் வந்து வெளியிலே வந்து கஷ்டப்படுறாங்க. வெயில்ல ரொம்ப வந்து ஒரு அவதி கஷ்டப்பட்டுருக்கு, ஆளாயிருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து மிகவும் கஷ்டம். ரொம்ப வந்து இப்படி ஒரு வறட்சி வந்து பார்த்ததே கிடையாது. இந்த மழை இயற்கை பாதுகாப்பு இல்லாம, மழை இல்லாம, மரங்கள் வளர்க்காம ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து ஏற்பாடு தள்ளப்படுறது. நன்றி. ஓகே, நன்றி. என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுருவாங்க? வெயில் அதிகமா இருக்குது. இந்த வாட்டி வந்து 101 டிகிரி மேல ஜாஸ்தி பண்ணுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன பண்ற, வெயில் தான் இந்த வருஷம் ரொம்ப வியாபாரமும் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. எங்கேயுமே வெளிச்சல் எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. இந்த வருஷம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஃபுட்பாத்தில் வியாபாரம் பண்ணுறோம். 5 மணி 6 மணிக்கு மேலே தான் எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இப்போ யாரும் மதிய டைமில் யாரும் வந்து வியாபாரம் பண்ணுறது இல்லை.
ரொம்ப கஷ்டமாச்சு பாரு, எல்லாம் ஃபுல் தார்பால் தான் எல்லாம் கட்டினீங்க. இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில். இப்போ வந்து கார்டன் சிட்டின்னு பேர் இருந்துச்சு. இப்போ இந்த வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிறது காரணம் என்ன காரணமா நினைக்கிறீங்க நீங்க? மரம்லாம் கம்மியா இருக்குது. எல்லாம் கஷ்டமா இருக்கு. என்னால ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ உங்க எலுமிச்சம்பழம் வியாபாரம் எப்படி இருக்குது வெயில் டைம்? வெயில் டைம்ல 6 மணி 5 மணிக்கு கிராக்கி வராங்க. இந்த வெயிலுக்கு போயிருந்து வரமாட்டேன். வெயில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் அதிகமா இருக்குது. மக்கான வியாபாரம் கூட பண்ண முடியல. அதுக்கே தண்ணி வசதி இல்லை. போர்ல கூட தண்ணி கிடையாது. தண்ணி ரொம்ப இதுவாகிட்டுக்குது. அதனால தான் ரொம்ப இதாக தாங்குது. வியாபாரம் இருக்கு எப்படி இருக்குது? வியாபாரம் வெயில் நேரத்தில் எது கிராக்கி வர்றது இல்லை. அதிகமாக இதில் வைக்கிது. லேடிஸுங்க யாரும் வர்றதில்லை. கொஞ்சம் சாயந்தரம் மேற்பாடு ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே வராங்க. அவ்வளோ. சரிங்க. சரி. வணக்கண்ணா. சொல்லுப்பா. பெங்களூர்ல வெயில் அதிகமா இருக்குது. இது வரைக்கும் லைஃப்ல நம்ம சர்வீஸ்ல இந்த வெயில் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி வெயில் பார்த்தது இல்லை. 42 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி வெயில் வச்சுருந்துச்சு. அதாவது மழை இல்லை, எதுவுமே இல்லை. ஓவர் வெயில் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. அதனால அப்படியே கொதிக்குது உடம்பு. அப்படியே நிக்க முடியல வெயில்ல. இருந்தாலும் வியாபாரம் பண்றீங்க. என்னன்னாக்கா நம்ம கஷ்டம் வீட்டு ஃபேமிலியெல்லாம் காப்பாற்றணும். ஸோ இந்த வெயில் எப்போ கம்மியாகுதுன்னு நான் ஆண்டவனை வேண்டாம். தண்ணி பற்றாக்குறை இருக்குதுங்களா? தண்ணி பற்ற பயங்கரமா குறையாகுதுங்க. பயங்கரமா தண்ணி குறையாது, அதிகமா இருக்குது. சரிங்க. ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இருக்கவே முடியல ஜனங்க. தண்ணி வசதி இல்லை. அதான் எங்களுக்கு பிரச்சனை. பெங்களூர் வந்து கார்டன் சிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கார்டன் சிட்டி வந்து ஃபுல்லாக மரம்லாம் வெட்டப்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். மரம் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றீங்க. தண்ணி பஞ்சமும் அதிகமாக இருக்குது. ஆமா. உங்களுக்குலாம் தண்ணி பிரச்சனை என்ன இருக்குது உங்க சைடில்? பிரச்சனைங்க தான்ப்பா நிறைய. தண்ணிங்களே இல்லை. மோட்டர் போட தான் தண்ணியே வருது. அதே கஷ்டம் ஆகுது. ಅರಬಿ ಕಾಲೇಜ್ ನಾಗವಾಡ ಸಾರಪಲ್ಯ ಗೋವಿಂದಪುರ PNT ಕಾಲೋನಿ ವಿಜಯನಗರ ಜಯನಗರ ಮಾಂಗ್ಲಿ ರೋಡ್ ವಿಜಯ அவர் என்னப்பா கோயில்பல்ல பென்சகிரி எல்லாம் தண்ணி டிமாண்ட். வருஷம் இந்த வருஷம் ரொம்ப டிமாண்ட். எப்பவும் இல்லாம இந்த வருஷம் அதிகமா இருக்குது. ரெண்டாவது வந்தாக்கா வெயில் ரொம்ப. பெங்களூர்ல வெயில் அதிகமா இருக்குதுங்களா? ஆமாங்க, வெயில் ஜாஸ்தி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணிக்கு ப்ராப்ளம். தண்ணிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயில்ன்றீங்க, கொடை எல்லாம் வச்சு அப்படியே சும்மா நிக்கிறீங்களே. கொடை எடுத்துட்டு வரல இன்னைக்கு நான். மறந்துட்டேன்ட்டா, அதனால வெயில் இதா இருக்கு. தண்ணி குடிக்கிறது எல்லாம் கஷ்டம் கிடையாதுங்களா? இல்லைங்க, ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கெல்லாம்.